هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் சஹீஹுல் புகாரியிலே 2321வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்ற ஹதீஸின் மொழிபெயர்ப்பை முன்வைத்து அடுத்த கேள்வியை கேட்கின்றார். ஹதீஸின் மொழிபெயர்ப்பை முதலிலே அறிந்து கொள்வோம். முஹம்மது பின் ஜியாத் என்பவர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இதனை அறிவிக்கின்றார்கள். இந்த நபித்தோழர் ஒரு வீட்டில் ஏர் கலப்பையையும் மற்றும் சில விவசாய கருவிகளையும் கண்டார்கள். உடனே அவர்கள் இந்த கருவி ஒரு சமுதாயத்தினரின் வீட்டில் புகும்போது அந்த வீட்டில் அல்லாஹ் இழிவை புகச் செய்யாமல் இருப்பதில்லை என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன் என கூறினார்கள். இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் என்ன என்று நண்பர் கேட்கின்றார். ஹதீஸ் மறுப்பாளர்கள் இந்த ஹதீஸ் அல் குர்ஆனுக்கு முரணானது, அறிவுக்கு முரணானது என கூறி மறுப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன் விளக்கம் பற்றி ஹதீஸ் மறுப்பாளர்களுக்கு சொன்ன விளக்கத்தை ஒரு சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் என கூறுகின்ற இந்த நண்பர் இவரது புரிதலிலே இன்றைய நிலையிலுள்ள முற்றுமுழுதாக விவசாயம் கருவிகளால் செய்யப்படுவது, அதேபோன்று விவசாயத்திற்கு இரசாயன உரம் அல்லது பூச்சிக்கொல்லிகள் இவை பயன்படுத்துவதை கண்டிப்பதாக இந்த ஹதீஸ் இருப்பதாக அவர் கருதுவதாக கேள்வியிலே குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டிற்கும் மத்தியிலே இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் எது என்பதே நண்பருடைய கேள்வி. முதல் வகை, இந்த ஹதீஸ் அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்றதா, பகுத்தறிவிற்கு முரண்படுகின்றதா என்று கேட்டால், தெளிவான பகுத்தறிவு இல்லாத அல் குர்ஆனின் விளக்க உரையை அல் குர்ஆனுக்கு எதிராக பார்க்கின்ற உள்ளங்கள் குருடாகிவிட்ட குஃப்ரிலே பயணிக்கின்றவர்கள்தான் இந்த சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என கூறுவார்கள். தெளிவாக சிந்திக்கின்ற திறமை அவர்களிடம் இல்லாததால் இது அறிவுக்கு முரண்படுகின்றது என்று குருட்டுத்தனமான ஒரு தீர்ப்பை சொல்லுவார்கள். அவர்கள் தெளிவான நேர்வழியிலிருந்து குஃப்ரிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நேர்வழி பற்றி தெளிவு தேவை என்கின்ற போது வஹியை மாத்திரம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற சத்தியவாதிகள் அதனை தெளிவுபடுத்துவதற்கு எப்போதும் அல்லாஹ்வின் அருளால் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இங்கு அறிவுக்கு முரண்படுகின்றது, அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என கூறி குஃப்ரிலே பயணிக்கின்ற அவர்களை ஒரு புறம் வைத்து விடுவோம். அது தெளிவான வழிகேடாகும். அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் இன்று விவசாயத்திலே காணப்படுகின்ற மிக அதிகமாக கருவிகளை கொண்டு விவசாயத்தை செய்வது, அதே போன்று அதிலே மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவது, இந்த இரண்டை தடை செய்வதற்கு
அதன் தீமையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த இரண்டில் ஒன்று முதலாவது விடயம், அதாவது விவசாயத்திலே அதிக கருவிகளை பயன்படுத்துவது. இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இதனை இஸ்லாம் ஒருபோதும் தீங்கு தரக்கூடியது என்று அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லவில்லை. இந்த ஹதீஸும் அதனை குறிப்பதல்ல. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலத்தை பற்றி சில முன்னறிவிப்புகளை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார். அதில் ஒன்று, காலம் சுருங்கிவிடும், மிக வேகமாக காலம் நகர்ந்து கொண்டிருக்கும். இது இறுதி நாளின் சிறிய அடையாளங்களிலே ஒரு அடையாளமாகும். எனவே இவ்வாறு வேகமாக காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நபியுடைய காலத்தில் அல்லது அதற்கு முன்னர் விவசாயம் செய்தது போன்று இன்று செய்ய முடியாது. மனித தேவைகளை அது பூர்த்தி செய்யாது. எனவே இன்றைய காலத்தில் கருவிகளை கொண்டு விவசாயம் செய்வது மனித சமூகத்திற்கு கட்டாயம் தேவையானதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு இயற்கையிலே மனிதனுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றை இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்திலே தடை செய்யப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆகவே இந்த ஹதீஸிலே விவசாய கருவிகளை கொண்டு விவசாயம் செய்வது அது ஒரு கீழ்த்தரமானது என்று சொல்லப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மற்றொரு விடயம் குறிப்பிடப்பட்டது, விவசாயத்திலே பயன்படுத்தப்படுகின்ற மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த ரசாயன கலவைகள். ஆம், நிச்சயமாக இது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. மனித சமூகத்தில் அதிகமான நோய்களுக்கு இது காரணமாக இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த ஹதீஸிலே இவ்வாறு கிருமி நாசினிகள், ரசாயன உரம் இவை பயன்படுத்தப்படுவதை இழிவுபடுத்தி தவறானது என்று அது பற்றி பேசுகின்றதா என்றால் அதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இதிலே கிடையாது. வெறுமனே இவ்வாறு விவசாயத்திலே நச்சுப் பொருட்களை கலப்பதென்பது அது தவறானது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மையிலே இல்லாத ஒன்றை அதிலே நாம் புகுத்துவது அது சரியானது அல்ல. அதன் அடிப்படையிலே விவசாயத்திலே பயன்படுத்தப்படுகின்ற இவ்வாறான நச்சு கலவைகள் அதனை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது என்று யாராவது சொன்னால் அது ஏற்கத்தக்கதல்ல, ஆதாரமுடையதல்ல. அப்படியானால் இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் என்ன? சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபியுடைய காலத்திலே இதே விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதற்குரிய கருவி என்பது அன்று முதல் நாம் அறிந்த கருவிகளிலே ஒன்று அந்த கலப்பை எனப்படக்கூடிய நிலத்தை பண்படுத்தக்கூடிய அந்த கருவி. அதனோடு சேர்ந்து இன்னும் சில கருவிகள் அங்கே இருந்ததாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த நபித்தோழர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கே நபி அவர்கள் சொல்லுகின்ற விடயம், எந்த வீட்டிலே இந்த கருவிகள் நுழைகின்றனவோ அந்த வீட்டிற்குள் அல்லாஹ் இழிவை நுழைவிக்கின்றான் என்ற ஹதீஸை ஏனைய ஹதீஸ்களோடு சேர்த்து நாம் பார்ப்பதன் மூலம்தான் சரியான தெளிவை நாம் பெற முடியும். இது ஒரு முக்கியமான அம்சம். ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு குர்ஆன் வசனம் என்பது அது தனியான ஒன்று கிடையாது. ஒட்டுமொத்த வஹியிலே, வஹி என்றால் அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்பதை நீங்கள் மிக நன்றாக புரிந்திருப்பீர்கள். எந்த ஒரு ஹதீஸை எடுத்தாலும் அதனோடு தொடர்புபட்ட குர்ஆன் வசனம், அதே போன்று அந்த ஹதீஸ் போன்ற அது சம்பந்தமான ஏனைய ஹதீஸ்கள், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் போதுதான் அந்த ஹதீஸின் மூலம் நபி அவர்கள் எதனை குறிப்பிட விரும்புகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
அதே நேரத்தில் முக்கியமான ஒரு அம்சம், இதனை புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் ஹதீஸ் நிராகரிப்பாளர்கள் குஃப்ரிலே செல்லுகின்றார்கள். ஹதீஸ் என்பது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஹி மூலம் வழிகாட்டப்பட்ட செய்தியாக இருக்கின்ற நிலையில் ஒரு ஹதீஸிற்கு முரணாக மற்றொரு ஹதீஸை நினைப்பது அடிப்படை தவறாகும், அது வழிகேடாகும். இப்போது நாம் இந்த ஒரு ஹதீஸை இது மட்டும் இருக்கும் என்றிருந்தால் விவசாயத்தை இஸ்லாம் விரும்பவில்லை என்பதோடு விடயம் முடிந்துவிடும். அதே நேரத்தில் விவசாயம் செய்வதை பற்றி, சாதாரண ஒரு மரத்தை நடுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? இன்னும் குறிப்பாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இதற்கு முன்னைய ஹதீஸ், அதாவது சஹீஹுல் புகாரியிலே 2321வது ஹதீஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னைய ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் எந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் என்றால் சஹீஹுல் புகாரியிலே 2320வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். எந்த ஒரு முஸ்லிமாவது ஒரு மரத்தை நடுவான் என்றால் அல்லது விவசாயம் செய்வான் என்றால் அதிலிருந்து ஏதேனும் ஒரு பறவை வந்து அதிலே சாப்பிட்டால் அல்லது ஒரு மனிதன் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டால் அல்லது ஏதேனும் ஒரு மிருகம் அதிலே வந்து சாப்பிட்டால், இந்த ஒவ்வொரு உயிர் படைப்பும் அதிலிருந்து சாப்பிடுகின்ற போது அது அந்த மனிதனுக்கு சதகாவாக மாறுகின்றது, மேலதிகமாக அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்த நன்மையை அவனுக்கு பெற்றுத் தருகின்றது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார். எவ்வளவு தூரம் விவசாயம் செய்வதிலே அது இம்மை மர்மை நலவுகளை தருகின்றது என்பது இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக விவசாயம் செய்யும் போது அது எமக்கு பணத்தை தர வேண்டும், உணவை தர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் அதிலிருந்து தனது பிரயோஜனத்தை எதிர்பார்க்கின்றான். பறவைகள் மிருகங்கள் அதிலிருந்து சாப்பிட்டு விடக்கூடாது என்று பாதுகாக்கின்ற முறைமை காணப்படுகின்றது, அதில் குற்றம் கிடையாது. இதனை தாண்டி ஒரு பறவையோ ஒரு மிருகமோ ஒரு மனிதனோ மற்றொரு மனிதன் செய்திருக்கின்ற விவசாயத்தில் இருந்து ஏதேனும் சாப்பிட்டால், விவசாயம் செய்த மனிதனுடைய சக்தியை மீறி அவைகள் வந்து சாப்பிட்டால் கூட அவை அல்லாஹ்விடம் நன்மைகளாக மாறுகின்றன என்று விவசாயத்தை மிகவும் தூண்டக்கூடியதாக, உலகிலே அதன் பயன் கிடைக்காவிட்டால் கூட மறுமையிலே அதற்கான பயன் கிடைக்கின்றது என்று தீனோடு சம்பந்தப்படுத்தி இந்த விவசாயம் தூண்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு இஸ்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளை விட விவசாயம் என்பது அவசியம், இம்மை மர்மை நலவுகளை தரக்கூடியது என்று சொன்ன நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே நபி அவர்கள் ஒரு வீட்டிலே அதிகமான விவசாய கருவிகளை காணுகின்ற போது அவற்றை அது இழிவை கொண்டு வரும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், நிச்சயமாக அது இந்த முன்னைய ஹதீஸிற்கு முரணான செய்தியாக ஒருவர் பார்ப்பார் என்றால் அவ்வாறு பார்க்கின்றவருடைய அறிவிலே குறைபாடு இருக்கின்றது, அவ்வாறு பார்க்கின்றவருடைய ஈமான் கேள்விக்குறியானது. எனவே இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், உலக ரீதியிலும் இன்று மட்டுமல்ல, கடந்த கால வரலாறுகள் மூலமாக அது பற்றி தெளிவுபடுத்துகின்ற அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், விவசாயம் என்பது விவசாயிகள் பெரும்பாலும் ஆட்சியாளர்களால் அநீதம் இழைக்கப்படுகின்ற ஒரு சாராராக இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்று கூட அடிமட்டத்திலே விவசாயம் என்பது மனித இனத்திற்கு மிக அவசியமான துறையாகும். மனிதன் உண்ண வேண்டும், இது முக்கியமான ஒரு அடிப்படை தேவை என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் விவசாயம் செய்கின்ற உலகிலே எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே மதிப்பு இருப்பதும் இல்லை. அதே போன்று அவர்கள் மீது பல்வேறு வரிகள் உட்பட விவசாயிகளை நசுக்குகின்ற ஒரு
நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த விவசாயத்திற்கு விதிக்கப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு தனியான வரிகள் விதிக்கப்படுவதன் மூலம் ஆட்சியாளர்கள் அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை முழு உலகிலும் இன்று மட்டுமல்ல அந்த காலம் முதல் இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இவ்வாறு அதிகமாக இந்த விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த வீட்டிலே இழிவு நுழைகின்றது என்றால் உலகிலே அவர்களை ஆளும் வர்க்கத்தினர் இவ்வாறு வரிகள் விதிப்பதன் மூலம் அதே நேரத்தில் சமூகத்திலும் கூட விவசாயம் செய்கின்ற ஒரு மனிதனை தாழ்வாக பார்க்கின்ற நிலைமையை காணுகின்றோம். எனவே இவ்வாறு உலகத்தில் உள்ள இந்த நிலை கருதி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்களே ஒழிய, இதே போன்று ஹதீஸின் ஒளியில் மற்றொரு காரணத்தை நாம் பார்க்கலாம். இதுவும் ஒட்டுமொத்த ஹதீஸ்களை விரிவாக படிக்கின்ற ஒருவரால் தான் தெரிந்து கொள்ள முடியும். உலகிலே நாம் விவசாயம் என்ற வருமானம் தரக்கூடிய துறையிலே ஈடுபடுவதிலே, அதனையும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து செய்கின்ற போது அது ஒரு சிறப்பான காரியம். அதே நேரத்தில் அந்த விவசாயத்தில் வரம்பு மீறி நாம் ஈடுபடுவோம் என்றால், அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து பொடுபோக்கு செய்யும் அளவிற்கு அதில் நாம் ஈடுபடுவோம் என்றால் அது மறுமையிலும் எங்களுக்கு இழிவை கொண்டு வரும். இப்படி இரண்டு முக்கியமான விடயங்கள். ஒன்று, உலகிலே இந்த மிகச்சிறந்த விவசாயத்தை நாம் செய்யும் போது சமூகத்திலே ஒரு வகையான அவர்களை பற்றிய தாழ்வான கண்ணோட்டம், அதே போன்று அதிகார வர்க்கத்தினர் அவர்கள் மீது பொறுகின்ற அநீதங்களின் காரணமாக உலகத்திலே அவர்களுக்கு இழிவு ஏற்படுகின்றது. இரண்டாவது விடயம், இதே விவசாயத்தை வரம்பு மீறி நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ எம்மீது படைத்தவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவு செய்கின்ற போது அதற்கு இந்த விவசாயம் பெரும்பாலும் காரணமாக இருப்பதை நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம். உதாரணம் சொல்லுவதென்றால், நபியின் காலத்திலே நபியிடம் வாக்களித்த ஒரு நபித்தோழர் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் தானும் கலந்து கொள்வதாக பெயர் கொடுத்துவிட்டு இதே விவசாயம் காரணமாக அனைத்து வசதிகளும் இருந்த நிலையிலே அவர் அந்த கடமையை நிறைவேற்றவில்லை. அது அவருக்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது. எனவே இவ்வாறான இரண்டு விடயங்கள் உலக கண்ணோட்டத்திலே விவசாயிகளுக்கு இழிவை தரக்கூடியதாக அந்த விவசாயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தன்னுடைய கடமைகளை மறந்து அதனை தாண்டி ஒருவர் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு விவசாயம் என்பது ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றது. கடமைகளை மறந்து அதனை செய்கின்ற போது அது மறுமையிலும் இழிவு தரக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸின் மிகச் சரியான தெளிவாகும். அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே இந்த விளக்கத்தை ஏற்கும் அளவிற்கு உள்ளத்தை விரிவாக்கி கொடுப்பான். தூய வகியை மட்டும் கூடுதல் குறைவு இல்லாமல் உலமாக்களின் தெளிவான வழிகாட்டலிலே உல தூய்மையோடு நேர்வழியை பின்பற்றி முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தள்ள வேண்டும்.